அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபர்ஹானா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பக்ரீத் ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம். சென்னை வண்ணாரப்பேட்டைக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். கேஷ் அண்ட் கேரியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போய் தான் பார்த்துருவோமே அப்படின்னு போய் பார்த்தோம். எல்லாருமே சொன்ன மாதிரி நிஜமாகவே கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. குட்டி குட்டி ஷர்ட்ஸ், குட்டி குட்டி குர்தாஸ், டிஷர்ட்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் எல்லாருக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. சரி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு குர்தாஸ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு செகண்ட் ஃப்ளோர் போயிருந்தோம். செகண்ட் ஃப்ளோரில் கேர்ள்ஸ்க்கு, பேபிஸ்க்கு எல்லாருக்குமே நிறையா சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. சரி நமக்கு தான் பாய் பேபி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். குர்தாஸ்லாம் பார்த்தோம், அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருந்தனால அவனுக்கு இச்சிங்காக இருக்கும், அழுதுகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிளான ட்ரெஸ்க்கு போயிட்டோம். இந்த மாதிரி ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஷர்ட்ஸ் இருந்துச்சு. பிங்க் ஒன்று, பர்பிள் ஒன்று இருந்துச்சு. பர்பிள் பிடிச்சிருந்துச்சி, பர்பிள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த மயில் ப்ளூ கலர் ஷர்ட் ஒன்று எடுத்தேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்னங்க கேட்ச்மென்ட்ஸ் வரைக்கும் தான் போயிருந்தோம். அங்கே ஹபிக் ஷர்ட் எடுக்கலாம் வந்திருந்தோம். அங்கேயும் நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பேண்ட்டு, ஷர்ட்ஸு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ரெகுலராக எல்லா ஃபெஸ்டிவலுக்கும், ஃபங்க்ஷனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு இங்கே தாங்க எடுப்போம். அங்கே பக்ரீத்க்கு நியூ மாடலாக கலெக்ஷன்ஸ் இப்படி தான் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுச்சுங்க. அதுவும் இல்லாமல் அவருக்கு ஒயிட் ஷர்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி நானும் எடுக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வீராஸ் டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருந்தோம். நான் பக்ரீத்துக்கு எப்போவுமே சிம்பிளாக தாங்க வேர் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த காட்டன் சுடி எடுத்துக்கிட்டேன். பட்டேலா ஃபேண்ட்டோட நல்லா இருந்துச்சு. எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆடு பார்க்கலான்னு ஏரியாவுக்கு போயிருந்தோம். அங்கே ஆடுங்களாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு முதல்ல ஆடுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே எல்லா ஆடுக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இவர் பயங்கரமாக இருந்தார். 3 கலர்ஸில். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் நல்லா கொழுன்னு நல்லா இருந்துச்சு. அங்கே சின்ன பசங்கள்கிட்டலாம் ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். சரியான ஃபன் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அப்படி தான் நான் ஒரு கிடாவை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தன் இதெல்லாம் ரேருக்கா அப்படின்னு சொன்னான். சரி எவ்வளோடான்னு கேட்டால் தெரியாதுன்ட்டான். அப்புறம் என்ன எல்லோரும் ஒரே சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி இன்னும் உள்ளே போகலான்னு போனால் உள்ளே இருக்கணும் இன்னும் பயங்கரமாக இருக்கானுங்க. ஒருத்தன் பெரிய கொம்போடு இருக்கான், ஒருத்தன் தாடியோடு இருக்கான், ஒருத்தன் முட்டி சண்டை போட்டுட்ருக்கான். யூனிகார்ன் மாதிரிலாம் ஆடெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் பயங்கரமாக நின்று போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தானுங்க. காமெடியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் பாவமாகவும் இருந்துச்சு. பக்ரீத் அன்னைக்கு என்ன ஆக போகிறானுங்கன்னு தெரிஞ்சு சரி அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தேன். அங்கே ஒருத்தர் மூலையில் பாவமாக நின்றுட்டு இருந்தான். என்னடா அவனுக்கு பிரச்சனைன்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேன்றான். சரி அவன் பிரச்சனை அவனுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா யூனிகார்ன் மாதிரி ஒருத்தர் இருந்தான். அவனை விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போனால் அவன் தலையை தூக்கி ஆட்டி பார்த்துட்டு இருந்தான்.
பார்த்ததுலே ரொம்ப பிடிச்ச ஆடு இதுதான். ரொம்ப காமெடியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அதை தூக்கி இழுத்துட்டு நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அதை விட்டுட்டு போக மனசே இல்லை. அவ்வளோதாங்க, இந்த டே எப்படியும் சூப்பராக முடிஞ்சது. வீட்டுக்கு போகிற டைமில் எங்கள் மச்சி மகளோட அப்சான் செம்மையாக கத்தி பேசிகிட்டு இருந்தான். அந்த வீடியோ பாருங்கள். என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய். இருட்டா இருக்கு, மூஞ்சே தெரியல. போதும்.